ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை தேடி வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சீன் எல்லாமே வையம்பட்டி பாலத்து மேலேருந்து கீழே எடுத்த சீன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எத்தனை பேர் வையம்பட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே ரவுண்ட்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். காலையிலே அப்படியே பிரிட்ஜில் ஏறி ஒரு வீடியோ கிளிப் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே நேராக பைபாஸில் போய்கிட்டு இருந்தேன் மேலே பாலத்துலேருந்து. அப்புறம் அப்படியே ரவுண்ட்ஸ் வச்சுட்டு வரும்போது திண்டுக்கல் பிரியாணி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பைபாஸில் மார்னிங் டைம் அப்படிங்கவும் ரசாலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். இவர் தான் டுபாக்கூர் மாஸ்டர், பார்த்துக்கங்க. குருமாவை கிண்டிக்கிட்டு இருக்க டுபாக்கூர் மாஸ்டர். மாமா அப்போ தான் கடைக்கு வந்தார். கடைக்கு வந்துட்டு இருக்கும்போது சரி வீடியோலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவரும் பிரியாணிலாம் செஞ்சு பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். திருப்பி வையம்பட்டி வந்தேன். வையம்பட்டி வரும்போது எல்லாம் நம்ம கடையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ருசி பிரியாணியை வரும்போது. அப்புறம் சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டேன். காலையில் வெள்ளன போனேன். அப்புறம் நான் இங்கே கடைக்கு வரும்போது 10 மணி ஆயிடுச்சு. அப்புறம் உள்ளே போயிட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? என் பேர் சீனிக்குட்டி. சீனிக்குட்டினா சீனிக்குட்டி அலாவுதீன் படத்துல இருக்க அந்த சீனி. எங்க கிட்டே வா ரேஷன் கடைக்கு அந்த சீனி தானே. அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி ஒரு 8 அண்ணாவுக்கு சக்கரை இந்த கொடுங்க. சீனி தண்ணியில போட்டா கரையும், இந்த சீனிக்கு தண்ணியில போட்டா கரையாது. இவர் தாங்க புரோட்டா மாஸ்டர், நல்லா பார்த்துக்கங்க. பேர் என்ன சத்தமா சொல்றா? அஜயா. எத்தனாவது படிக்கிறா? 2வது படிக்கிறியா? எங்க படிக்கிறா? அந்த பையன் எங்கள் கடையில் வேலை பார்க்குற அக்காவோட பையன். அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து அப்புறம் நான் வீட்டுக்கு போய்ட்டு வீட்டில் இன்றைக்கி தோசை தேங்காய் சட்னி ஆட்டுக்கல் ஆட்டியிருந்தாங்க. அதனால் நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு போய் 2 தோசை சாப்பிட்டு அப்புறம் திருப்பி கடைக்கு கிளம்பணும் அப்படிங்கவும் வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு எப்பவும் போல் வண்டியிலே போயிட்டேன். போகும்போது தலைவர் கார் வேறு நின்றுட்டு இருந்துச்சு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் பிஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் ஏதோ ஸ்லோவாக போயிடுச்சு. கடைக்கு போய்ட்டு அதிகமாக உள்ளே உட்காந்து வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அதனால் கடைக்குள்ளே போய்ட்டேன்னா அதிகமாக வீடியோலாம் எடுக்க மாட்டேன். கடைக்கு வெளியே இருக்கப்போ தான் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். எங்கன்னா பாலத்துக்குள்ளே வெயில் நல்லா கொஞ்சம் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால பொங்கலை நான் கடைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு தான் கடைக்கு போயிடுவேன். எப்போயுமே எங்கள் டாடிக்கு அரைச்சி வச்சுருவாரு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சும்மா போயிருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி மகரீப் தொழுகை வந்தப்போ தான் நான் வீடியோ எடுத்தேன். மகரீப் தொழுகை 6:30 மணிக்கு மேலே தான் வந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா வையம்பட்டியில் சரியான மழை, இடி மின்னலோடு சரியான மழை. ஒரு 2 பெரிய இடி விழுந்துச்சு. அந்த 2 இடியுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இது மாதிரி இடியெல்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கிளிப்பில் ஒரு இடி ஒன்று வரும். இப்போ பாருங்கள், இந்த கிளிப்பில் பாருங்கள், ஒரு இடி ஒன்று விழுவும் பாருங்கள். பாருங்கள், ஸ்லோ மோஷனில் உங்களை காட்டியிருக்கேன். இருந்துச்சு இந்த இடி. அதே மாதிரி இன்னொரு இடி ஒன்று இருந்துச்சு, அதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன்.
கார் ஒன்று வந்து பாஸ் ஆகும். அந்த கார் வந்து பஸ் ஸ்டாண்டை தாண்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நேராக இந்த சைடு பின்னாடி விழுகும். இதுவுமே பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. இதையுமே வந்து ஸ்லோ மோஷனில் போடுறேன். இப்போ பாருங்கள் அந்த இடத்துல இந்த கார் போய்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இது சரியான பயங்கரமான ரெண்டு இது இருந்துச்சு. அப்புறம் கடை சாத்திட்டு அப்புறம் கிளம்பும்போது ஒரு கிளிப் எடுத்தேன். இப்போ நான் எப்போயுமே கடை சாத்திட்டு போகும்போது வீட்டுக்கு போகும்போது வந்து மாமா கூட சிவராஜ் மாமா கூட வந்து வண்டியில் போயிடுவேன். நைட்டு பாருங்கள் வையமிட்டுலாம் எல்லாம் கடையெல்லாம் சாத்திட்டு நான் வீட்டில் போய் படுத்துட்டாங்க. மழைனால சீக்கிரமே எல்லாம் போய் படுத்துட்டாங்க போல். எல்லா கடையெல்லாம் எல்லாமே சாத்திட்டாங்க. நான் போகும்போது நைட்டு போகும்போது 11:15 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாம் இருட்டாக இருக்குது. எல்லாமே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எனக்கு நாள் ஃபுல்லாகவே. காலையிலையும் சரியாக தூங்கலை அப்படிங்கிறது தான். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.